Hi friends, welcome to first video of my channel. இந்த சேனல் எதுக்காகனா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காகவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இலக்கணம் புரியலை இன்னும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோவோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி. நீங்கள் புணர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கீழே இந்த 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் அமுதம் அப்படின்ற 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சொற்களையும் நீங்கள் சேர்த்து எழுதும் பொழுது உங்களுக்கு தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சொல் கிடைக்குது. அப்போது இதில் தமிழ் அப்படின்ற முதல் சொல்ல தான் நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம். அமுதம் அப்படின்ற 2வது சொல்ல தான் நம்ம வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்ந்து ஒலிப்பதை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த வகையில் புணர்ச்சி மொத்தமாக 4 வகைகள் இருக்குது. உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல். அதாவது முதல் 2ல் நீங்கள் கடைசி வார்த்தையை பார்க்கணும், கடைசி 2ல் நீங்கள் முதல் வார்த்தையை பார்க்கணும். அது என்ன அப்படின்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிலை கூட்டல் அழகு அப்படின்ற இந்த சொல்ல பாருங்கள். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழியுடைய இறுதி எழுத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போது நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இதுதான் நிலைமொழி அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதை வருமொழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது லை அப்படின்றத வார்த்தையை நீங்கள் பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா இல் கூட்டல் ஐ அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்க வேண்டும். அப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னென்னு வருது, ஐ அப்படின்னு வருது. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெய் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி என்ன அப்படின்னா மண், இதனுடைய இறுதி எழுத்து என்ன, இன். அப்போது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் முதல் 2யுமே நீங்கள் நிலைமொழியில் பார்க்கணும், அடுத்த 2யுமே நீங்கள் வருமொழியில் பார்க்கணும். அப்போது வருமொழியில் பார்க்கணும் அப்படின்னா ஊ அப்படின்ற எழுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வருமொழியுடைய முதல் எழுத்தாக இருக்குது. அதனால் இது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது மெய் முதல் புணர்ச்சி. ஓகேவா? அப்போது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னா வருமொழியுடைய முதல் எழுத்தை பாருங்கள், சி அப்படின்றது இருக்குது. இதை பிரிக்கும் போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதனுடைய முதல் எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னா இச் அப்படின்ற மெய் எழுத்தாக இருக்குது. அப்போது இதை நம்ம மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.